வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். 12th முடிச்சுட்டு எப்படி காலேஜை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் எப்படி காலேஜை செலக்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன். யாராவது சொந்தக்காரவங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காலேஜை சூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா வந்து பெரிய பில்டிங்கா இருந்தா நல்ல காலேஜ்ப்பா, நல்லா பார்த்தே நல்ல பெரிய காலேஜா இருக்குப்பா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரும்பாலும் பண்ணாதீங்க. அது தவறான முறை. சரி, எப்படி காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். அதாவது நீங்க உங்க மைண்ட்ல வந்து ஒரு 4, 5 காலேஜ் இருக்கு இல்லையா? அந்த 4, 5 காலேஜுக்கும் சிரமம் இல்லாம, சிரமம் பார்க்காம, செலவாயிரும்னு யோசிக்காம, ஒரு தடவைக்கு 2 தடவை நேர்ல போயிட்டு வாங்க. யார் யாரும் நீங்களும் உங்க யார் படிக்க போறாங்களோ அவங்களையும் கூட்டிட்டு, நேரா அந்த காலேஜுக்கு போயிட்டு, அங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அங்க வந்து முடிஞ்ச அளவு ஒர்க்கிங் டேஸ்ல போங்க. எதுக்காகன்னா, ஒர்க்கிங் டேஸ்ல போகும்போது தான், அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்கிட்ட படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்கிட்ட கேட்க முடியும். என்னம்மா எப்படி இருக்குங்க காலேஜ்? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இதான் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு? பிளேஸ்மெண்ட் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மெத்தட். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய். தேங்க்யூ.